ஹாய், திஸ் இஸ் ஜஸ்னா ஃப்ரம் மெடல் பிஎம். இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரியோட எபிசோட் 13 பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு காட்டுல வந்துட்டு ஒரு காகமும் ஒரு மயிலும் இருந்துச்சாம். இந்த காக்காக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையா. அதனால ரொம்ப ஃபீல் பண்ணுச்சான். யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுச்சான். ஒரு நாள் வந்துட்டு இந்த காக்கா வந்துட்டு அந்த மயில் கிட்ட போயிட்டு பேச ட்ரை பண்ணுச்சான், ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி. உடனே அந்த மயில் வந்துட்டு நான் எவ்வளோ அழகா இருக்கேன், நான் வந்துட்டு எவ்வளோ அழகா டான்ஸ் ஆடுவேன், நீ இவ்வளோ அசிங்கமா இருக்க, உன் வாய்ஸ் வந்துட்டு இவ்வளோ அசிங்கமா இருக்கு, உன் கலர் கருப்பா இருக்கு, நீ எப்படி என்கிட்ட வந்து பேசலாம், முதல்ல நீ எப்படி என்கிட்ட வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணிடுச்சு. முதல்ல என்னை விட்டு தூரமா போ அப்படின்னு சொன்னதும் அந்த காக்காவும் ரொம்ப சேடா அந்த மயிலை விட்டு பறந்து போயிடுச்சு. ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரர் வந்துட்டு வேட்டையாடுறதுக்காக அந்த காட்டுக்கு வந்தாராம். அப்போ அந்த மயிலையும் காகத்தையும் பார்த்தாராம். இன்னைக்கு வந்துட்டு இந்த மயிலையும் காகத்தையும் வேட்டையாடிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு அந்த மயிலை வந்துட்டு ஃபர்ஸ்ட் குறி வச்சு இதை தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த அந்த காக்கா வந்துட்டு இந்த மயிலை எப்படியாச்சும் காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லி கரெக்டா அந்த வேட்டைக்காரர் குறி வைக்கும் பொழுது பறந்து போய் அவருடைய கையை வந்து கொத்திடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த மயில் வந்துட்டு அந்த காக்கா கிட்ட போயிட்டு நீ என்னை வந்துட்டு காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி, அதே மாதிரி நான் வந்துட்டு அன்னைக்கு உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், அதுக்கு ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான். இதை தெரிஞ்சுக்கிட்ட மற்ற பறவைகளும் அந்த காக்காவை தங்களோட ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்கிட்டாங்களாம். அந்த காக்கா தான் அந்த காட்டுலயே வந்துட்டு பெரிய ஹீரோவா ஆயிடுச்சு. இந்த ஸ்டோரியில பாத்தீங்களா, அந்த மயில் வந்துட்டு அந்த காக்காவுடைய மனசை பார்க்காம அதோட அப்பியரன்ஸை பார்த்து தப்பா எடை போட்டுருச்சு. ரோமர் 2:11 வாசிக்கிறோம், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இன்னைக்கும் நம்மளுடைய ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஒர்க் பண்ற இடத்துல அவங்களுடைய குணத்தை பார்க்காம வெளி தோற்றத்தை பார்த்து தப்பா எடை போட்டுடுறோம். ஆனா நம்மளுடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் நம்முடைய முகத்தை பார்க்காம நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார். ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.